ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு சந்தேஸ்வோ. என்னுடைய கிச்சன் வந்து ரொம்பவே ஒரு குட்டியான ஒரு கிச்சன் தான். ஒரு 8க்கு 8 இருக்கக்கூடிய ஒரு கிச்சன் தான். ஸோ இதில் சில சேஞ்சஸ் வந்து நான் வந்து பண்ணியிருக்கேன் அப்கிரேட் வந்து பண்ணுறதுக்காக. ஸோ எனக்கு வந்து ஸ்பேஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அதுலேயே நான் பொருள், கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாமே மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால என்னுடைய கிச்சன்ல நிறைய தேவையில்லாத பொருட்கள் எதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நான் வந்து அதை டீக்ளாட்டரிங் வந்து இந்த வீக் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ அதை பண்ணிட்டு சில அப்கிரேட் வந்து பண்றது, ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து நான் பண்ணி எனக்கு கன்வீனியன்ட்டா இருக்கிற மாதிரி வந்து மாற்றிருக்கேன். ஸோ இதில் வந்து ஒரு சில சின்ன டிப்ஸ் எல்லாம் வந்து நான் ஃபாலோ பண்ணது வந்துட்டு இப்போ எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. மேபி அது உங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவில் வந்துட்டு நான் அது எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கிளீனிங் அண்ட் டீக்ளட்டரிங்கை பற்றி ஃபுல்லாகவே பார்க்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நான் எப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ என்னென்ன சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்கேன், அது என்ன ரீசன்னால பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு காட்டுறேன். கண்டிப்பாக உங்களுடைய கிச்சனையும் கொஞ்சம் நீட்டாக க்ளீனாக வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப கிளட்டராக இருக்குது அப்படின்னா அது உடனே தேவையில்லாத பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்துட்டீங்க அப்படின்னா மினிமலாக இருக்கும்போது தான் கிச்சன் வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும். ஒர்க் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதெல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். கிச்சனை க்ளீன் பண்ணுறதுனா மட்டும் நம்மளுக்கு எனர்ஜி எங்கேருந்து தான் வரும் அப்படின்னே தெரில. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 டேஸ் வந்துட்டு நல்லா வந்து ஃபீவர், ரொம்ப அலைச்சல் வந்து அதிகமாக இருந்ததுனால செம்ம ஃபீவராக வந்து இருந்தது. நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்திருந்தேன். பட் இது இப்படியே விட்டோம்னா சரியாகாது, அப்படியே வந்து சோம்பல் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கிச்சனை வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு ஆஃப்டர்நூன் போல் வந்துட்டு நான் இதை வந்து செட் பண்ணுறதுக்கு வந்து ஆரம்பித்தேன். ஸோ கிச்சனில் வந்துட்டு சில ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் நியூவாக வந்து வாங்கியிருந்தேன். க்ராசரிஸ் எல்லாமே வந்து போட்டு ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு 12 கண்டெய்னர் இருக்கிற மாதிரியான ஒரு செட் வந்து நான் வந்து பார்த்து வச்சுருந்தேன். ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு எனக்கு கிச்சனில் கிளாஸ் ஐட்டம்ஸ், செராமிக்ஸ் ஐட்டம்ஸ் வைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப நாள் விருப்பம். ஸோ நம்மளுக்கு ரொம்ப பொறுமை இருக்கணும் அப்படிங்கிறவங்க வந்து கண்டிப்பாக கிச்சனில் வந்து கிளாஸ் ஐட்டம்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு இது கிடைக்கும். ஸோ அது எனக்கு ரொம்ப நாள் ஒரு விருப்பம். பட் எனக்கு வந்து என்னென்னா ஒரு 1 கேஜி வந்து போடுற மாதிரியான ஒரு இது வாங்கினோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த ஸ்பேஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி வந்து இருக்குது கிளாஸ் ஐட்டம்ஸில் ஜார் எல்லாமே. ஸோ அதனால இது கிளாஸ் மாதிரியே இருக்கிற இந்த கண்டெய்னர் வந்து வாங்கியிருந்தேன். பட் இது ரொம்ப நாள் வந்து விஸ்லிஸ்ட்டில் இருந்துகிட்டே இருந்தது. பட் பிளாஸ்டிக் வேண்டாமே, கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால ரொம்ப நாள் வாங்காமல் வந்து வச்சுருந்தேன். ஸோ என்னோடது வந்து குட்டி கிச்சன் அப்படிங்கிறதுனால கிளாஸ் ஜாரில் வந்து சின்ன சின்னதாக வாங்கினோம் அப்படின்னா இடம் வந்து இன்னும் நிறையா பிடிக்கும் அப்படிங்கிறதுனால சரி ஓகே இதே நம்ம வாங்கிடலான்னு சொல்லி வாங்கியிருந்தேன். மெட்டீரியல் அண்ட் குவாலிட்டி எல்லாமே ரொம்பவே வந்து சூப்பராக இருந்தது. கிளாஸ் மாதிரியே இருந்தது பார்க்குறதுக்கு. டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால நம்ம உள்ளே வந்து என்ன பொருள் வச்சுருக்கோம் அப்படிங்கிறது ஈஸியாக வந்து நம்மளால் வந்து பார்க்க வந்து முடியும். ஸோ ஆஃப்டர்நூன் போல் இது எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணி காய வைக்கிறதுக்காக கவுண்டர் டாப் மேலே எல்லாமே செட் பண்ணி வச்சுட்டு திரும்ப ஒரு நல்ல ஒரு பிரேக் எடுத்துகிட்டு தூங்கி எழுந்திரிச்சு ஈவினிங் போல் தான் வந்துட்டு நான் திரும்ப கிச்சனை வந்து நல்லா க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து நான் ஆரம்பித்தேன். முதல்ல தேவையில்லாத பொருள் எல்லாமே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதெல்லாம் தேவையில்லை நான் யோசிச்சனோ அது எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துட்டு நம்மளுக்கு இது யூஸ் ஆகுமா, நம்ம ஏதாவது மேலே எடுத்து போட்டுடலாமா அப்படின்னு எல்லாமே யோசிச்சு நான் தேவையே இல்லைங்கிறது எல்லாத்தையுமே ஒரு பேக்கில் வந்து நான் தனியாக வந்து நான் போட்டு வச்சுட்டேன். அதை ஃபைனலாக நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். அது மோஸ்ட்லி 90% வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் தான். ஸோ அது எல்லாத்தையுமே எடுத்துட்டேன் அண்ட் காய வச்சுட்டு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுட்டு நான் தூங்கிட்டேன். ஈவினிங் போல் தான் இதை வந்து செட் பண்ணேன். ஸோ இந்த 3 வந்து ஷெல்ஃப் தான் நம்மளுக்கு இருக்குது. இதுக்குள்ளே தான் நம்ம எல்லா மெட்டீரியலையுமே அரேஞ்ச் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஆல்ரெடி இதுதான் நான் வந்து செட் வந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த செட்டை மாற்றாமல் பட் எனக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கிற மாதிரி வந்து நம்ம கொஞ்சம் வந்து சேஞ்சஸ் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஒரு நாளில் நம்ம அதிக நேரம் செலவிடக்கூடிய ஒரு இடம் வந்து கிச்சன் தான். ஸோ அதை வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம மைண்ட் செட்க்கு வந்து ஒத்து போகிற மாதிரி வந்து செட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளுடைய மனசு வந்து நல்லா ரிலாக்ஸ்டாக ஃப்ரீயாக வந்து இருந்தால் தான் அந்த இடத்துல ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு பிடிக்குமே. அது கிச்சன் மட்டும் இல்லை, ஒரு ஆஃபீஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு ரிலேட்டிவ் வீடாக இருக்கட்டும், ஒரு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலுமே நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற இடத்துல தான் நம்மளால ஸ்டே வந்து பண்ண முடியும். ஸோ அந்த ரீசன்னால தான் நானுமே வந்துட்டு கிச்சனை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக நிறைய விஷயங்கள் வந்துட்டு யூடியூப்பில் வந்து பார்த்து எல்லாமே மாடலாக எல்லாமே எடுத்து வைப்பேன். பட் ஒரே ஒரு விஷயம் எனக்கு என்ன தோணும் அப்படின்னா இது எல்லாமே நமக்கு பிடிச்சிருக்கா, நமக்கு தேவைன்னு வாங்குறோமா. இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது, வைரலாக இருக்குது, அவங்க யூஸ் பண்ணுறாங்க, மற்ற யூடியூபர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம வாங்குறத விட என்கிட்ட இருக்கிற பொருளை எப்படி நான் வந்து ரீயூஸ் பண்ண முடியும். ஸோ அமௌண்ட் வந்து ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணி அதை ரொம்ப மாடலராக வந்து காட்டுறதை விட நம்மக்கிட்ட இருக்கிறத எப்படியெல்லாம் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து யோசிப்பேன்.
செல்ஃப் லைனர் வந்து ரொம்ப நாளா வந்து நான் வாங்கணும் அப்படின்னு யோசிச்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம். பட் இன்னும் வந்து நெறைய ஒர்க் வந்து பெண்டிங் வந்து இருக்கு கிச்சன்ல. சின்ன சின்ன ஆல்டர்னேஷன் வந்து பண்ணணும். ஸோ அதனால அதுக்கப்புறம் ஃபைனலா வாங்கிக்கலாம். ஏன்னா திருப்பி வந்து அத ரிமூவ் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால வெயிட் பண்ணியிருக்கேன். ஸோ இவ்வளோ நாள் வந்துட்டு அப்படியே தான் அந்த ஷெல்ஃப்லயே தான் எல்லா ப்ராடக்ட்டுமே வச்சிருந்தேன். சரி மறுபடியும் நம்ம பழைய மாதிரி வந்து அந்த நியூஸ் பேப்பர் வந்து அரேஞ்ச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து நான் அடிக்கடி வந்து பண்ணுவேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஏரோ மார்க் காட்டுறேன் பாருங்க. இந்த பிளேட் வந்துட்டு குக்கர்ல எல்லாம் வந்து வைக்கிறது. இது வந்து ரொம்ப வருஷமா இருக்கு. லைக் நான் வந்து சின்ன பொண்ணா இருக்கும்போதிலிருந்து அம்மா வச்சிருந்த ஒரு விஷயம். இதெல்லாம் இந்த மாடல் எல்லாம் இப்ப வர்றதே இல்ல. இந்த காய்கறி, பருப்பு எல்லாமே போட்டு வேக வைக்கிறதுக்காக வந்து அந்த பழைய மாடல் குக்கர்ல வந்து இது குடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் இது. இது வந்து என்கிட்ட அப்படியே ரொம்ப நாள் அப்படியே இருக்கிறதுனால, கேக் பேக் பண்றதுக்காக நான் வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் சும்மா இருந்தது. சரி இப்ப வந்து ஆயில் ட்ரேவா மாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆயில் வைக்கிறதுக்காக வந்து மாத்திட்டேன். இந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்ட எப்படி ரீயூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத தான் பார்ப்பேன். அத தாண்டி வேற ஏதாவது எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா மட்டும் தான் நான் வாங்குற மாதிரி வந்து யூஸ் பண்ணுவேன். என்ன மாதிரி எத்தன பேர் வந்து உங்களுடைய கிச்சன அப்கிரேட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. ஸோ இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாமே வந்து ஈவினிங் போல நான் வரும்போதே நல்லா காஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு இதில ஃபில் பண்ணி எடுத்து வச்சுட்டுருந்தேன். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் ஹேப்பியா இருந்தது பார்க்கும்போது. புதுசா ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே நான் கிச்சனுக்கு எப்ப வாங்குனாலும் அது எனக்கே தெரியாது. ஒரு குட்டி குட்டி சந்தோஷமா வந்து எனக்கு இருக்கும். இந்த கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாமே எடுத்து வைக்கிறதுக்கு வந்துட்டு எனக்கும் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுனால ஹஸ்பண்ட் வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அவர்கிட்ட தான் வந்துட்டு நான் நெறையா வந்து சொல்லிட்டே இருப்பேன். கிச்சன்ல வந்துட்டு எனக்கு கன்வீனியன்ட்டாவே இல்ல. ஒர்க் பண்றதுக்கு வந்து ரொம்ப வந்து கஷ்டமா வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி ஏதாவது சொல்லிட்டே இருப்பேன். ஸோ இந்த தடவ வந்து அவர் ஸ்ட்ரிக்ட்டா வந்து சொல்லிட்டாரு. உனக்கு என்ன வந்து வாங்கணுமோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணாலும் பரவால்ல. பட் நீ இது எல்லாத்தையுமே உனக்கு தேவையானது கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி எல்லாமே வாங்கி அத பெர்ஃபெக்ட்டா உனக்கு வந்து நீட்டா வந்து ஆர்கனைஸ் வந்து பண்ணிக்கோ. பின்னாடி எந்த ப்ராப்ளமுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி ஓகே சப்போர்ட் பண்ணாருன்னு நெனச்சேன். உள்ள வந்ததுக்கப்புறம் நெறைய டைம் வந்து சொல்லிட்டே இருந்தாரு. இதெல்லாம் எதுக்கு வச்சிருக்க? அதெல்லாம் எதுக்கு வச்சிருக்க? இது எல்லாத்தையும் எடு. இத ரிமூவ் பண்ணு, அத ரிமூவ் பண்ணுன்னு சொல்லி பைப்புல எல்லாத்தையுமே வந்து எடுத்து விட்டுருச்சு. அப்புறம் தான் யோசிச்சேன். ஏன்டா இவர உள்ள விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளவும் அடைச்சு வச்சுட்டு அப்புறம் எனக்கு வந்து இதா இருக்குன்னா எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. பட் எனக்கு வந்து அது எல்லாமே ஒரு சில பொருள் எல்லாமே நம்மளுக்கு தேவையா இருக்கும் இல்லையா? ஸோ அது வந்து அவங்களுக்கு தெரியாது. பட் நம்ம எல்லாத்தையுமே கொண்டு போய் எடுத்து மேல வச்சுட்டோம்னா, நம்ம குக் பண்ணும்போது எடுக்கிறதுக்கு மேல இருந்து எடுக்கும்போது ரொம்ப வந்து கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாமே டிஸ்கஸ் பண்ணுனதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கு தெரிஞ்ச மாரி சில ஐடியாஸ் வந்து எனக்கு குடுத்தாரு. அதுவுமே எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருந்தது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு இந்த கிராசரி ஐட்டம்ஸ் வந்துட்டு நான் டிமார்ட்ல தான் வந்து இப்போ போயிருந்தோம். பாப்பாவுடைய பர்த்டேக்காக ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக போயிருந்தோம். அப்படியே சரி சேலம் வந்துட்டோமே டிமார்ட்டும் போயிட்டு போயிரலாம்னு சொல்லி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். பட் இந்த தடவ நான் போகும்போது எனக்கு எந்த ப்ராடக்ட்டுமே வந்து வாங்குறதுக்கே மனசு வந்து வரல. ஏன்னா நெறைய பொருள் வந்து பிரைஸ் வந்து நியர்பைல இருக்கிற மாதிரியே தான் வந்து இருந்தது. அத விட சில விஷயங்கள் வந்து காஸ்ட்லியா தான் இருந்தது. என்னடா திடீர்னு டிமார்ட் வந்து இந்த மாதிரி ஆயிருச்சே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுச்சு. ஸோ மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அன்னபூர்ணா பிராண்டெல்லாம் வந்து ரொம்ப நல்லாருக்கும். அதாவது சக்திய விடவே அன்னபூர்ணா வந்து 1 ஸ்பூன் போட்டாவே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதில 1 1/2 ஸ்பூன் போடுறது, இதில 1 ஸ்பூன் போட்டாவே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் குழம்பு மிளகாய் தூள் அப்படின்னு சொல்லி குழம்பு பொடி வந்து தனியா வந்து இருக்கும். அது வந்து ரொம்ப நல்லாருக்கும். அதெல்லாமே தான் நான் வாங்கிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. பட் இந்த தடவ போகும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அன்னபூர்ணா அப்படிங்கிற ஒரு பிராண்டவே வந்து சுத்தமா வந்து எடுத்துட்டாங்க. நான் எவ்வளவோ தேடி பார்த்துட்டேன் எங்கேயுமே கிடைக்கல. ஸோ எனக்கு வந்து பிரைஸ் வந்து இந்த தடவ வந்து ரொம்ப ரொம்ப ஹையா வந்து இருக்கிற மாதிரி வந்து ஃபீல் ஆச்சு. ஸோ நீங்க டிமார்ட்ல ஒரு வேள வந்து கிராசரி வாங்குவீங்க அப்படின்னா, உங்களுடைய லொகேஷன் அண்ட் அங்க வந்து பிரைஸ் எப்படி இருக்கு? இப்ப வந்து கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. ஸோ என்னுடைய தாட்ஸ வந்து நான் உங்ககிட்ட சொல்றேன். ஸோ எனக்கு வந்து ஒரு சில பொருள் முக்கியமா வேணும் அப்படிங்கிறத மட்டும் தான் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஏன்னா பாப்பா இப்ப வந்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டதுனால, அவங்களுக்கு வந்து நம்ம கொஞ்சம் ஹெல்தியாவும் குடுக்கணும். நான் அப்பப்ப வந்து பார்த்து பார்த்து குடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, சில கிராசரிஸ் எல்லாம் முக்கியமா வந்து வாங்கியிருந்தேன். ஏன்னா எங்களுக்கு அப்படின்னா வெறும் வெள்ள ரவ மட்டும் தான் வாங்குவோம். ஸோ பாப்பாக்கு குடுக்கறதுனால கோதுமை ரவை இந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்து வாங்கிட்டு வந்திருந்தேன்.
கொஞ்சம் கிச்சனுக்கு தேவையான ப்ராடக்ட்டுமே அவர் வந்து வாங்கி கொடுத்தாரு. இந்த கிளாஸ் ஜார் எல்லாமே 2 வாங்கி கொடுத்துருந்தாரு இந்த தடவை. அது போக வந்துட்டு டிஷ்வாஷ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி ப்ராடக்ட் வந்து ஒரு 2, 3 வந்து வாங்கியிருந்தோம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு ரீஅரேஞ்ச் வந்து நான் பண்ணி வந்து வச்சுருக்கேன். ஸோ கிச்சனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, சமையல் எப்படி வந்து நம்ம புதுசு புதுசாக சமைக்கணும் அப்படின்னு நினைப்போமோ அதே மாதிரி நான் அடிக்கடி வந்து இடத்த மாற்றி வேறு எப்படியெல்லாம் வச்சா அழகா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி குட்டி குட்டி டெக்கரேஷன் வந்து பண்ற மாதிரி தான் வச்சிருப்பேன். பட் இப்போ வந்து இது கார்னர் பிளாட் அப்படிங்கிறதுனால நிறைய 2 சைடுமே ரோடு இருக்கு. ஹால் ஃப்ரண்ட்லயும் இருக்கு, சைடு ரோடும் இருக்கிறதுனால நிறைய டஸ்ட் வந்து டெய்லியுமே வந்து படிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதனாலேயே துடைக்கிறதுக்கு வந்து சிரமமா இருக்கும். ஸோ இந்த தடவை வந்துட்டு எப்படியாவது இந்த 2025 குட்டி குட்டியா சின்ன சின்ன ஒர்க்கு நம்ம சேவ் பண்ணக்கூடிய அமௌண்ட்ல இருந்து நமக்கு தேவையா இருக்கிற சின்ன சின்ன பொருள் எல்லாமே வாங்கி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். எனக்கு வந்துட்டு இந்த மாடலர் கிச்சன் வந்து அவ்வளவா எனக்கு சுத்தமா எனக்கு பிடிக்கவே இல்லை. என்ன ரீசன் அப்படின்னா, எனக்கு ஒரு கிச்சன்னா இப்படிதான் இருக்கணுங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட் வந்து இருக்கு. அதுல வந்துட்டு எல்லாமே உள்ள நம்ம கபோர்ட்குள்ள வச்சுட்டு அதை க்ளோஸ் பண்ணி வச்சோம்னா மேலே எதுவுமே தெரியாது. அது ரொம்ப நீட்டா இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். அது ரொம்ப டெக்கரேட்டிவா இருக்கிற மாதிரியும் எனக்கு வந்து பர்சனலி ஃபீல் ஆகும். அதனால எனக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும். ஆனா கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து நல்லா ஒர்க் பண்ற மாதிரி நிறைய இருக்கணும் அப்படின்னு வந்து தோணும். உங்க தாட் என்ன அப்படின்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட்டு சேஞ்ச் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிச்சனுக்குள்ளே என்ட்ரானதுமே இந்த மாதிரி ஒரு சிங்க்குக்கு பக்கத்துலேயே வந்து ஸ்டவ் வந்து வைக்கிறதுக்கான கவுண்டர் டாப் வந்து இந்த இடத்துல வந்து இருக்கும். ஸோ இந்த கவுண்டர் டாப் வந்துட்டு நான் இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு சிங்க்குக்கு மேலே அப்படியே வந்து ஒரு விண்டோ வந்து இருக்குது. இது அப்படியே டைரெக்டாக வந்து இந்த சைடு வந்து நான் ஸ்டவ் வந்து மாற்றிருக்கேன். ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ். இப்படி உள்ளே வரும்போதே வந்துட்டு நம்ம ஸ்டவ் வந்து பார்க்குற மாதிரி தான் வந்து இருக்கும். அப்படியே அதுக்கு மேலேயே வந்துட்டு ஒரு விண்டோ வந்து இருக்குது. நான் மாற்றினதுக்கான மிக முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா, இந்த கவுண்டர் டாப் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 அடி அகலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 அடி வந்து இருக்குது. கிச்சன் வந்து மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு 2 அடி தான் வந்து இருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். மிஷின் வந்து ஓடிட்டுருக்கு, கொஞ்சம் சவுண்ட் வரும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் வந்து பண்ணிக்கோங்க. இந்த நீளம் வந்துட்டு 2 அடி இருக்கணும். இதே மாதிரி இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய இடுப்பு கீழே இருக்கணும். இந்த அளவுக்கு இருந்திருக்கணும். இந்த அளவுக்கு தான் இருந்திருக்கணும் ஹைட்டை. ஸோ இது இருந்தால் தான் நம்ம குக் பண்ணுறதுக்கு பாத்திரம் மேலே வச்சு நம்ம இது பண்ணும்போது கரெக்டாக வந்து இருக்கும். இது 2மே எனக்கு வந்து பிரச்சனையாக வந்துருந்துச்சு. ஹைட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தாளிப்புக்கு நிறையா நம்ம வைக்கும்போது குக்கர்லாம் ஏதாவது பிரியாணி செய்கிறோம் இல்லை வேறு ஏதாவது பண்ணுறோம், கொஞ்சம் பாத்திரம் ஹைட்டாக இருந்தால் கூட அதில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப எட்டிட்டு பார்க்குற மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ அது ஒரு பிரச்சனை. ஹைட்டுக்கு இப்போதைக்கு என்னால் எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது. ஃப்ளோருக்கு வந்து இன்னும் நம்ம டைல்ஸ் ஒர்க்கெல்லாம் எதுவுமே நம்ம பண்ணலை. ஃப்ளோரில் வந்து ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் ஹைட் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிறனால அது எதுவும் பண்ணல. பட் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கவுண்டர் டாப்னுடைய அளவு வந்து கரெக்டாக 2 அடி இருக்கிறதுனால இந்த கேஸ் ஸ்டவ்வை வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். 2வது இந்த விண்டோ கிட்ட இருக்கிறதுனால இந்த விண்டோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தேன். ஏன்னா பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பூச்செடி இருக்கிறதுனால நிறைய வண்டு இதெல்லாம் வந்து நிறையா வரும் அப்படிங்கிறதுனால க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தேன். பட் இப்போ வந்துட்டு ஓப்பனில் வச்சுருக்கேன். கொஞ்சம் வந்து ஃப்ரீயாக வந்து இருக்கும். நம்மளுக்கு ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக வந்து இருக்கும். இல்லைன்னா அடைச்ச மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அண்ட் செகண்டரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இருக்கிறதே மொத்தம் இந்த 3 ஷெல்ஃப் தான். இதில் தான் நம்ம எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து வைக்கிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ இப்போ இந்த சைடை மாற்றினதுமே இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேஸ் ஸ்டவ் பக்கத்துலேயே வந்துட்டு மிக்ஸி வந்து வச்சுருக்கோம். மிக்ஸி வந்து வேறு ஆப்ஷனல் இல்லை, நம்ம இந்த இடத்துல தான் வச்சாகணும். ஏன்னா ஃப்ளக் பாயிண்ட் வந்து இங்கே தான் இருக்குது. அந்த ஒரு ரீசன்னால இந்த சைடு வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ பக்கத்தில் வந்துட்டு இது ஒரு பழைய ஈபி இருக்கும் இல்லைங்களா, அந்த போர்டுக்கு வைக்கிற ஒரு மரக்கட்டை வந்து இருந்தது. ஸோ கொஞ்சம் ஹைட் வந்து கொடுக்கும். ஏன்னா இது நம்ம ஃப்ளோரில் வச்சோன்னா எல்லாத்தையுமே நகர்த்திட்டு கூட்டுற மாதிரி இருக்கும். பட் இப்படி வைக்கும்போது நம்ம இதை மட்டும் இழுத்தோம்னா போதும் அப்படிங்கிறனால வச்சுருக்கேன். ஸோ இதில் எல்லாமே என்னென்ன இருக்குன்னா உப்பும் புளியும் வந்து வச்சுருக்கேன். ஸோ எப்போவாவது நான்வெஜ்க்காக யூஸ் பண்ணுற அந்த மீன் பொரிக்கிற எண்ணெயெல்லாம் இதில் போட்டு வச்சுருக்கேன். உள்ள பருப்பு டப்பாக்கு அந்த ஸ்பேஸ் கரெக்டாக இருந்தது, அதனால அந்த இடத்துல வந்து வச்சுருக்கேன். இது ரெகுலராக யூஸ் பண்ணுற ஆயில். அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு ட்ரே வச்சுட்டு, ஸோ இது எல்லாமே சில்வரில் வந்து மாற்றிட்டேன். கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இது எல்லாமே மாற்றிட்டேன். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிளாஸ்டிக்கில் தான் வச்சுருந்தோம். இப்போ வந்து சில்வரில் வந்து வச்சுருக்கேன். நெய்யும் தேங்காய் எண்ணெய் அதுக்கப்புறம் ஆயில், குக்கிங் ஆயில் வந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் மாற்றியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா
சர்க்கரையும் டீ தூளும் வந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த ட்ரே வந்து கப்பன் சாசர் கொடுத்தது. ஸோ இதை சும்மா அப்படியே வச்சுருக்கிறதுக்கு பதிலாக இதில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரெகுலேட்டர் வந்து கத்தி இதில் வந்து வச்சுருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து உள்ளே வந்து ஒரு குட்டியான ப்ராடக்ட் வந்து வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து இஞ்சி டீ வைக்கும்போது தட்டுறதுக்கு யூஸ் பண்ணிப்பேன். இது வந்து தேங்காய்க்காக வச்சுருக்கேன். இது சின்ன தாளிப்பு. இது வந்து இந்த ஸ்பேஸில் வந்து ஆர்கனைஸ் வந்து பண்ணிட்டேன். நீங்கள் வந்து வீட்டில் வந்து இடம் இல்லை, கிச்சனில் இந்த மாதிரி ரொம்ப குட்டியான கிச்சனாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான பொருள் வந்து கிராசரிஸ் எல்லாமே போட்டு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து வாங்கிக்கோங்க. மல்டி பர்பஸில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ இது வந்து நான் காம்போவில் 2 வந்து வாங்கியிருந்தேன். ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்காக தான் வாங்கியிருந்தேன். பட் ஒன்று வந்து இருந்ததுனால இது வந்து நான் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த பருப்பு வகைகள் எல்லாம் கொஞ்சம் இதில் வந்து குட்டி குட்டி ஹோல்ஸ் தானே இருக்குது. அதனால வந்து இது மேக்ஸிமம் வெளியில் போகாது. இந்த மாதிரி வந்து போட்டு வச்சிட்டோம்னா இந்த ஒரே பாக்ஸ்லேயே எல்லாமே வந்து நம்ம வச்சுக்கிற மாதிரி வந்து மெயின்டைன் வந்து பண்ணிக்கிறதுக்கு வந்து முடியும். ஸோ மேக்ஸிமம் குட்டியான ஸ்பேஸில் இருக்கிறவங்க வந்துட்டு இந்த இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் செகண்டரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து 2 அஞ்சரை பெட்டி, அது தெரியும், நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது தான். மசாலா பொருட்களும் பட்டை கிராம்பு இதெல்லாமே வந்து போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கண்ணாடி ஜாரில் வந்துட்டு வெந்தயமும் தனியாவும் போட்டிருக்கேன். அவ்வளோதான். இந்த சைடு வந்து நம்ம அதில் க்ராசரிஸ் வாங்கிட்டு வந்தது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருக்கேன். பாப்பா கொடுக்குற டேட்ஸ் இங்கே இருக்குது. அரிசி பாடியும் உளுந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறதும் வச்சுருக்கேன். அண்ட் ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் இந்த ஸ்டாண்ட் வந்து இங்கேயே தான் இருக்குது. இதில் நம்ம அப்படியே வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதெல்லாமே வீடியோஸ்க்காக எடுக்கிறதுனால அப்போதைக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் வச்சுருக்கேன். இந்த ஸ்பேஸில் மெயினாக எனக்கு வந்து ஒர்க்கு வந்து பண்ணுறதுக்கு இந்த ஸ்பேஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்குது. இது வந்து ரொம்ப பெரிய ஒரு ஸ்பேஸாக இருக்கிறதுனால பாத்திரம் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருந்தாலுமே பக்கத்துலேயே கமுத்திக்கலாம். 2வது வந்து குக்கிங் பண்ணிகிட்டு இருக்கிற சமயத்தில் இந்த காய்கறி எல்லாம் கட் பண்ணுறது மற்ற ஒர்க்கெல்லாம் பண்ணுறதுக்கு வந்துட்டு ரொம்ப ஈஸியாக வந்து இருக்குது. நிறைய போட்டு வச்சுருந்தாலும் குக்கிங் முடிஞ்சதும் டக்குன்னு எடுத்து வச்சுட்டு அப்படியே நம்ம ஒரு தொடச்சி விட்டுட்டு கழுவி விட்டாலும் ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி வந்து இருக்குது. அதனால இந்த சைடு வச்சுருக்கேன். குக்கிங் முடித்த உடனே அது எல்லாத்தையுமே சமைச்ச இது எல்லாத்தையுமே எடுத்து இந்த இடத்துல வச்சு சர்வ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஏதாவது சிந்துச்சுன்னா கூட டக்குன்னு நம்ம வந்து வைப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு குட்டி குட்டியான டம்ளர்ஸ் வந்து டீக்காக யூஸ் பண்ணுறது வச்சுருக்கேன். இது வந்துட்டு இந்த ஒரு ட்ரேயில் வந்துட்டு தம்பியினுடைய லஞ்ச் பாக்ஸு, ஸ்நாக்ஸ் பாக்ஸு, மிக்சி ஜார் இதெல்லாமே வச்சுருக்கேன். இந்த ஃபைனலாக லாஸ்ட்டாக இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி மண் பாத்திரம் எல்லாமே ஒரு பெரமனை போட்டு அந்த இடத்துல கார்னரில் வந்து செட் பண்ணிட்டேன். இந்த சைடு குட்டியாக வந்துட்டு தண்ணி வந்து குக்கிங்காக யூஸ் பண்ணுற பர்பஸ்க்காக இதில் தண்ணி வந்து நிறச்சி வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோதான். இதுதான் வந்து பார்க்குறதுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் நீட்டாக வந்து இருக்கிற மாதிரி இருக்குது ஒர்க் பண்ணுறதுக்கு. இன்னுமே இந்த இடம் கொஞ்சம் நிறையா அடுக்கி வச்சுருக்கோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஆனால் முதல்ல இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கிறதுனால இதை அப்படியே நான் மெயின்டைன் பண்ணியிருக்கேன். கீழே எடுத்துட்டோம்னா எதுவும் இல்லை. கீழே இருந்த எல்லாத்தையுமே நான் வந்து எடுத்துட்டேன். அதை வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது வந்து வெறும் தண்ணி மட்டுமே வச்சுருக்கேன். இந்த சைடு 2 பக்கெட்லேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அரிசி மாவும் கோதுமை மாவு இந்த மாதிரி வந்து வச்சுருக்கேன். அவ்வளோதான். அந்த ஃபைனல் அந்த லாஸ்டில் இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜார் ஐட்டம்ஸு. அது வந்து யூஸ் ஆகாது நம்மளுக்கு. ஸோ அதில் இருக்கிற பார்ட்ஸ் மட்டும் நம்ம தேவைப்படும் போது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்ததுனால நம்மக்கிட்ட இருக்கிற மிக்சியில் ஏதாவது ரிப்பேர் ஆச்சு அப்படின்னா அதை மாற்றி போட்டு நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பர்பஸ்க்காக அதை அப்படியே நான் வந்து வச்சுருக்கேன். அவ்வளோதான். இந்த இடத்துல இருந்து எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டேன். அண்ட் இந்த இடத்துல இருந்த அந்த டேபிளுமே வந்து நான் ஃபுல்லாக எடுத்துட்டேன். அது வந்து உள்ளே ரொம்ப அடைச்சலாக வந்து இருக்குது அப்படிங்கிறதுனால. பட் அந்த டேபிள் வந்து அப்படியே கிச்சனுக்கு வந்துட்டே தான் இருக்குது. ரீசன் என்ன அப்படின்னா நம்ம வாங்கின அந்த இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து வைக்கிறதுக்காக ஹைட்டு வந்து கொஞ்சம் பத்தலைன்னு சொல்லிட்டு இங்கே வந்து வச்சுருக்கோம். பட் இதுக்கு ஃப்ளக் பாயிண்ட் கரெக்டாக மெயின்டைன் ஆன உடனே இதை வந்து நம்ம எடுத்துருவோம். இப்போதைக்கு சும்மா டெம்பரவரியாக ஒரு 2 நாளைக்கு இங்கே இருக்குது. ஸோ இதை வந்து மாற்றிடுவோம் அப்படிங்கிறதுனால தான். அண்ட் லாஸ்ட்டில் வந்து மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா லாப்பில் வந்துட்டு நான் யூஸே வந்து பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ப்ராடக்டை எல்லாத்தையுமே தூக்கி இந்த பெரிய அண்டாக்குள்ளே வந்து போட்டுட்டு நான் மூடி வச்சு ஒரு துணி வந்து போட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ ரீசன் என்ன அப்படின்னா இடம் வந்து கம்மியாக இருக்குது. எல்லா பொருளையும் எடுத்து கீழே வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு ரொம்ப அடைச்ச மாதிரி வந்து இருக்கும் அப்படிங்கிறது. இந்த லாஸ்ட்டு செல்ஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஹைட் வந்து அவ்வளோவா எட்டாது. நம்ம அதனால
ரொம்ப ரேரா வந்து நம்ம எடுக்கக்கூடிய பொருள் மட்டுமே வந்துட்டு இதில வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கோம். ஸோ அடிக்கடி இல்லாம ரொம்ப ரேரா எடுக்கிற மாதிரி. அண்ட் செகண்ட் ஷெல்ஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 2 பார்ட்டா வந்து பிரிச்சிருக்கேன். இந்த சைடு வந்து ஒரு குட்டி குட்டியான பொருள் எல்லாமே வந்து வச்சிருக்கேன். சொம்பு, அதுக்கப்புறம் குட்டியான பவுல்ஸ் இதெல்லாம் இருக்கிற மாதிரி வந்து வச்சிருக்கேன். ஸோ இது எல்லாமே இந்த இடத்துல ஆர்கனைஸ் பண்ணிட்டு, டைரக்ட்டா இந்த சைடு ஆப்போசிட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணாத எப்பவாவது எடுக்கிற மாதிரியான பொருளெல்லாம் இதில வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். இதில வந்துட்டு கிளாஸ் ஐட்டம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிளாஸ் ஐட்டம் இதில எப்பவாவது எடுக்கணும். இந்த பாக்ஸில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணாத தேவையான ஸ்பூன்ஸ் மட்டும் இதில போட்டுட்டு, பேலன்ஸ் வந்து ஃபோர்க்கு, யூஸ் பண்ணாத ஸ்பூன்ஸு எப்பவாவது எடுக்கிறது யாராவது வந்தா எடுக்கிற மாரியான இதெல்லாம் இதில போட்டு வச்சுட்டேன். இந்த மாரி பாக்ஸ்ல போட்டு வைக்கும்போது நெறைய நம்மளுக்கு அடைச்ச மாதிரி இருக்காது. இதில டஸ்ட் படிஞ்சு நம்ம அடிக்கடி கிளீன் பண்ணி துரு புடிச்சு போற மாதிரியான விஷயங்களும் இருக்காது. ஸோ, அதனால இந்த மாரி பாக்ஸ்ல வந்து போட்டு வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சைடு நம்ம பூண்டு இதெல்லாமே போட்டு வைக்கிறதுக்கு, இது வந்து வீடியோ பர்ப்பஸ்க்காக கொஞ்சம் எடுத்து வச்சிருந்த மெட்டீரியல்ஸ். இத வந்து இப்ப நம்ம ரீயூஸ் வந்து நம்ம வந்து பண்ணிருவோம். ஸோ, அதுக்கப்புறம் இதில வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸும் எப்பவாவது ரேரா எடுக்கிற மாதிரியான நெறையா கிராசரியில கொஞ்சம் மீதி ஆயிருக்கும் இல்லையா? அதெல்லாம் வந்துட்டு இந்த பக்கெட்ல வந்து போட்டு வச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பக்கெட்ல தான் நான் ஃபர்ஸ்ட்டு வந்து கிராசரி வந்து போட்டு வச்சிருந்தேன். ஸோ இருக்கிற இடத்துக்கு இது வந்து ரொம்ப பெருசா வந்து இருக்கும். வைக்கும்போது ரொம்ப அடைச்சலா வந்து இருக்கும் அப்படிங்கிறதுனால, இப்ப இந்த மாதிரி கொஞ்சம் வந்து மாத்தியிருக்கேன். ஸோ நான் அந்த வீடியோல காமிச்சிருந்த மாதிரி, நான் அந்த போட்டிருந்த அந்த டிரான்ஸ்பரண்ட் கண்டெய்னர்ஸ்ல எல்லாத்துலயுமே போட்டு அரேஞ்ச் பண்ணிட்டேன். நம்ம ஃபைனலி வந்துட்டு கிச்சன் டீக்ளட்டர் வந்து பண்ணுனதுல, ஸோ இவ்ளோ பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஒரு பேக் ஃபுல்லா வந்து நம்மளுக்கு இதில வந்து கலெக்ட் ஆயிருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி கிராசரி ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணுனது, வாட்டர் பாட்டில், ஜூஸ் பாட்டில், அந்த குட்டி குட்டியான பாக்ஸஸ் இது எல்லாமே வந்து இருக்கு. ஸோ இதையுமே வந்து நம்ம செப்பரேட் பண்ணி நம்ம எடுத்து தான் வைக்க போறோம். ஸோ இது எப்படி எப்படின்னா, நம்மளுக்கு நல்லா யூஸ் ஆகக்கூடிய ப்ராடக்ட் ஏதாவது இருக்கு அப்படின்னா, அத வந்துட்டு யாராவது யூஸ் பண்றவங்களுக்கு வந்து குடுத்துரலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மல்டி பர்ப்பஸ்க்காக கண்டெய்னர் வாங்குனது. அத வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதில ஃப்ரிட்ஜ்ல வந்து ஆர்கனைஸ் பண்றதுக்காக. இந்த மாரி பாக்ஸஸ் எல்லாம் ஏதாவது யூஸ் பண்றதுக்கு நம்ம வெளிய எங்காவது போறோம். மே மந்த் நம்ம ஃபேமிலியா வெளியில போறோம் அப்டின்னா, ஏதாவது எடுத்துட்டு போறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப டேமேஜ் ஆயிருச்சு. இதெல்லாம் வந்து நம்ம வீசிறதுக்காக நம்ம எடுத்து வைக்க போறோம். ஸோ யூஸ் ஆன ப்ராடக்ட் மட்டும் ஃப்ரிட்ஜில வைக்கிறதுக்காக எடுத்துட்டு, வேற யாருக்காவது தேவைப்படுது அப்டின்னா அவங்களுக்கு குடுத்துரலாம். மத்தபடிக்கு நம்ம இந்த ப்ராடக்ட்ட எல்லாத்தையுமே வந்துட்டு எடை போடுறதுக்காக பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்ல வெளியில குப்பையில போடுறது இந்த மாரிலாம் செப்பரேட் பண்ணி, நம்ம தனியா அந்தந்த செக்ஷன் வைஸ் நம்ம வந்து பிரிச்சிட போறோம். ஸோ இந்த ஒரு பேக் ஃபுல்லா வந்துட்டு வெறும் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் மட்டுமே நம்ம வந்து எடுத்திருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய வீட்ல கிச்சன்ல லோ குவாலிட்டில இருக்கிற யூஸே ஆகாத இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்ஸ அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது பெட்டர்.